Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 5.1ல 11th sum. Find the center and radius. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் நம்ம எழுதிக்கலாம். அதாவது x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. இங்கே hk அப்படிங்கிறது தான் சென்டர், rங்கிறது தான் ரேடியஸ். இதுவுமே இதே ஃபார்மெட்டில் தான் இருக்குது. அதாவது எக்ஸ் மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் -2 இப்படி எழுதும் போது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி இதே +2 தான் வரும். த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனும் ஒரே ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இப்போ சென்டருங்கிறது என்ன? h, k. இங்கே ஹெச்சுக்கு பதில் என்ன இருக்குது? 0, கேக்கு பதில் -2. and then radius r square ஓட வேல்யூ 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ r ஓட வேல்யூவும் 0 யூனிட்ஸ். செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்ம் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு 2g ஈக்குவல் டு 6ன்னு தெரியும். ஸோ இதுலேருந்து ஜியோட வேல்யூ 3 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் 2f ஈக்குவல் டு -4. அப்போ எஃபோட வேல்யூ -2. தென் ஃபைனலாக சியோட வேல்யூ 4. ஸோ இது மூணும் இதுலேருந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? சென்ட்ரும் ரேடியஸும். சென்ட்ருங்கிறது -g, -f. அதாவது -3, இங்கே ஆல்ரெடி -2க்கனால இது +2 ஆகும். தென் ரேடியஸோட வேல்யூ √g² + f² - c. தட் இஸ் ஈக்குவல் டு g² வேல்யூ என்ன? -3² அதாவது 9 ப்ளஸ் f² அதாவது -2² நம்மளுக்கு 4 வரும், -4. ஸோ இதோட ரூட். ஸோ 4 கேன்சல் ஆகும். √9 தட் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ ரேடியஸோட வேல்யூ 3 யூனிட்ஸ். தேர்டு சப்டிவிஷன். ஸோ இதுக்கும் நான் ஜென்ரல் ஃபார்ம் எழுதிக்கிறேன். ஸோ x² + y² + 2gx + 2fy + c ஈக்குவல் டு 0. ஸோ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணால் 2g ஈக்குவல் டு -1ன்னு வரும். அப்போ ஜியோட வேல்யூ -1/2. நெக்ஸ்ட்டு 2f ஈக்குவல் டு 2. ஸோ எஃபோட வேல்யூ 1. ஃபைனலாக சியோட வேல்யூ -3. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும்? சென்டர் அண்ட் ரேடியை. சென்டர் அப்படிங்கிறது -g -f. ஸோ இது -1/2 +1/2 ஆகும். இந்த +1 -1 ஆகும். தென் ரேடியஸ் √g² + f² - c. அதாவது √g² -1/2² 1/4 ஆகும். ப்ளஸ் f² அதாவது 1² 1 மைனஸ் சியோட வேல்யூ -3. ஸோ அது வந்து +3 ஆகும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ரூட். இதெல்லாம் வந்து 4 டேபிளால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம். ஸோ இது ஆல்ரெடி 1 + 3 4 ஆகும். அப்புறம் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 16 வரும். ஸோ திஸ் இஸ் √17/4. √17 அப்படியே எழுதிக்கலாம். இதுக்கு மட்டும் ரூட்லேருந்து வெளில எடுத்தால் ஸோ 2 யூனிட்ஸ்னு வரும். ஃபோர்த்து சப்டிவிஷன். இதில் 2x² + 2y² இருக்குது. ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஜென்ரல் ஃபார்முலாவில் வெறும் x² y² தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த இதை வந்து நான் த்ரூ அவுட் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? x² + y² -3x + 2y + 1 ஈக்குவல் டு 0ன்னு ஆகும். இப்போ இதுக்கு ஜென்ரல் ஃபார்ம் எழுதி நான் அதோட கம்பேர் பண்ணுறேன். ஸோ x² + y² + 2gx + 2fy + c ஈக்குவல் டு 0.
ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணோன்னா 2gயோட வேல்யூ -3, அப்போ gயோட வேல்யூ -3/2. சிமிலராக 2f ஓட வேல்யூ 2, ஸோ f ஓட வேல்யூ 1, c ஓட வேல்யூ 1. நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கிறோம்? சென்டரும் ரேடியஸும். ஸோ சென்டர் ஈக்குவல் டு -g, -f, அதாவது -3/2 + 3/2 ஆகும், +1 -1 ஆகும். தென் ரேடியஸ் equal to √g² + f² - c. So that is equal to √g², அதாவது இதோட ஸ்கொயர் 3/2 ஸ்கொயர் வந்து 9/4 ஆகும், +1² 1 மைனஸ் சியோட வேல்யூ 1. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு வெறும் √9/4 இருக்கும். ஸோ √9 வேல்யூ 3, √4 வேல்யூ 2. ஸோ 3/2 units.